கடுப்பா பேசியிருக்கேன் நான் சிரிக்கல கடுப்பா பேசிட்டு சாஞ்சிட்டு ட்ரெயின் ஆடுறதுக்கு ஆடுறாங்களா இல்ல பாட்டுக்கு ஆடுறாங்கன்னு தெரியலங்க பாட்டுக்கு ஆடுறாங்க செம அப்போ நம்ம ஊர்ல வேலை இருக்கு ரங்கீலா ஸ்டைல் ஏண்டா 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்க வக்கில்ல இதுல சட்டை திருப்பி எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம். உங்கள் ஃபேவரட் எங்கள் ஃபேவரட் பரிதாபங்கள் வடக்கு ரயில் பாவங்கள். இது ஓல்டு வீடியோ தான், பட் இருந்தாலும் நான் ரியாக்ட் பண்ணதில்லை. சரி, அதனால நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எப்படியோ அடிச்சு முடிச்சு சீட்டை போட்டாச்சு. கரெக்டா போயிடுவாங்க. 1.5 நாள் ஆகும். போயிட்டு எல்லாம் பண்ணது ஒரு 3 நாள். அவங்க ஸ்டாப் இங்க நின்று தான் போவோம். ஒரேடியா போன ட்ரெயின் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல அதான் நீ என்ன மே இடிச்சது தனியா எந்திரியா உனக்கு மே பைசா தரேன் ஆகும். என்ன பைசா தரேன் மே பைசா தரேன் ஆகும். சரி சரி உட்காரு மே பைசா தரேன் ஆகும். சரி 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 உட்காந்தா உட்கார விட்டா காசு ஆகணுமா मुफ्त करने वाले नहीं है. मैं पैसा दे रहा हूँ. அவனுக்கு காசு கொடுத்தா வரானா என்ன தள்ளி விட்டு உட்கார நீ आप कहाँ जा रहा है எங்க போறீங்க தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் தாண்டிட்டோம். தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டா இது தமிழ்நாடு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஏன் என்ன பண்ணுவா தமிழ்நாடு பேசுறானா சரி உட்கார் தள்ளி உட்காருங்க உட்காருங்க வாங்க சும்மா இருங்க உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுவீங்க ஏன் டிக்கெட் எடுக்காம வரீங்க எடுத்துக்கிட்டே தள்ளி விட்டுறாங்க எப்படியா ட்ரெயின்ல இருந்தா ட்ரெயின்ல தள்ளி விட்டுருவாங்க நாளுக்கு நாளா ரொம்ப இதாக போயிட்டு இருக்குங்க நீங்க என்ன அப்படி இருக்கணுமா டக்கா டக்கா தானா டக்கா டக்கா தானா டக்கா தானா தள்ளிதான் உட்காந்துருக்கு டக்கா தானா தள்ளிதான் உட்காந்து டக்கா டக்கா தள்ளு பாய் பாய் யாவ் 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 சீட் யாவ் ஏய் சீட் யாவ் அங்க வர அங்க என்ன அப்படி வந்து அதை இடிச்சு உட்காந்துருக்கீங்க ஏப்பா என்ன ஒருத்தர் இப்படிதான் நிக்கிறாங்க இன்னும் 2 பேரா இடம் இல்லையா பரவாயில்ல பரவாயில்லையா ஏய் இங்க உட்காந்து ஆளக்கானாங்க அவனா எந்திரா எந்திரா கிந்திரா उधर भाई भाई मैंने 2 व्यक्ति आ रहे हैं एडजस्ट करता हूँ मैं पैसा देना हो टीटी என்ன டிடிஆர் என்ன எழுந்து வர்றாங்க பைசா பைசா காசு கொடுத்து வரணும் அப்ப இல்லையா அதெல்லாம் பொய்யாப்பா அப்படியா பொய்யா தெரியல எங்க என்ன சொல்றாங்க டிடிஆர் நையே ஆவோ யாரோ வராரா டிடிஆர் வராரா இதை இவன் ஏஞ்சி ஓடுறான் இந்தியாவிலே ரொம்ப ஸ்பீடான ட்ரெயின் ஆம்ல இன்னைக்கு புதுசா விடுறாங்கப்பா அது தமிழ்நாடு வழியா போகுதாமே நான் ஏறி நீ டிராவல் பண்ணி பார்க்கலாம் முடிவு பண்ணிருக்கேன் என்ன கிளீன்லினஸ் oh my god ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ஒரு இடம் தான் கிளீனா இருக்கு என்ன ஜென்மம்னே இது கோபியோட vlog இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்த புதுசா விடப்பட்டிருக்க அந்த ட்ரெயினோட பாத்ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், புது ட்ரெயின் வந்து எப்பவுமே பாத்ரூம் நல்லா இருக்கும். சோ அப்ப பாப்போம் ட்ரெயின் எப்படி செம்ம கண்டிஷன் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நாய் வந்துட்டான். ஒரு நிமிஷம் இருங்க, நானும் பாத்துட்டு இருக்கேன். போற வர இடம்லாம் போய் துப்புறியே, இது பாயா இல்ல காவாயடா? சோறு தானே திங்கிற? அசிங்கம் கேட்க பாத்துக்க. அங்க போனா அங்க வந்து துப்புற, ட்ரெயினுக்கு வெளியில நின்று துப்புற, ஸ்டேஷனுக்குள்ள போனா அங்க துப்புற. ஏன்னா டிடிஆர் ரூம் வரைக்கும் துப்பி வச்சிருக்கீங்களே, வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற, அறிவு கேட்டவன, மானம் கேட்டவன, வாய பாடுறா, மாடு மாதிரி நின்னுக்கு இருக்கீங்களா? உனக்குதான் இல்லையா நான் சொல்றது? இதான் உனக்குதான் இல்லையா உனக்கு?
ஏண்டா 1 மணி நேரமா உட்காந்து கதையா சொல்லியிருக்கேன். தெளிப்பு நீர் பாசனம் மாதிரி அங்க இங்க தெளிப்பு நீர் அடிக்க கூடாது. பாக்க வச்சிருக்கியா பையா? பாக்க எடு. பான் இன்னைக்கு இருக்குடா உனக்கு. உடனே கூப்பிட வா. ஊர் விட்டு ஊர் வந்து உங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. ஆமா, நல்ல வேலை பாக்குறாங்க. ஆமா, ரொம்ப கஷ்டப்படுறோம். நல்ல வேலை பாக்குறாங்க. என்னன்னா ஊர் வரும்போதும் திருப்பி போகும்போதும் நம்ம கஷ்டப்படுறோம். ட்ரெயின்ல ஏறிட்டு அதை பண்றாங்க. காத்திரு கடுப்பா பேசியிருக்கேன் நானு. சிரிக்கல நானு. கடுப்பா பேசிட்டு இருக்கேன். சாந்திட்டு இருக்கான். வரானே தள்ளிதான் பாருங்க. கொடுக்க அவனே எடுத்துக்கிட்டான். அவன் எடுத்துக்கான். என்ன அவ்வளவுதாங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. காலுக்கெல்லாம் முட்டு கொடுத்து வர்றாங்க. ஐயோ சாதாரண உத்தம் இல்லையே. ஏன் அசிங்கம் உட்காந்து காலை கீழே வையா? என்ன சொல்லிருங்க. காலை தூக்கி மேல வச்சிருந்தேங்க. அந்த கால ஃபீல் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். ஏங்க நீங்க ஏன் கால் ரெண்டி ஒட்டி வச்சுட்டு மாறியா உட்காந்துருக்கீங்க? ஒண்ணுக்கு வருதுங்க. அப்ப வந்தா போயிட்டு வந்துங்க. போகணும். இடம் போயிருங்க. இடம் போயிருமா? ஃபில் பண்ணிடுவாங்க டக்கால்னு. காலத்துக்குள்ளே கீழே வைக்க முடியல. என்னத்த சொல்றது? கிட்னில கல்லு வந்துருங்க. பரவாயில்லங்க. கல்லு வந்தா கூட பரவாயில்ல. அவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படிங்க புரியுது? நம்ம லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியுங்க. அவங்க லாங்குவேஜ் தான் நமக்கு தெரியாது. ரொம்ப சிக்கலா இருக்கு. எவ்வளவு தூரம் எப்படியே போறது? அப்படியே போக வேண்டியதான். ஒரு நாள் முழுக்க இருக்க வேண்டியதான். ட்ரெயின் ஆடுறதுக்கு ஆடுறாங்க இல்ல இந்த பாட்டுக்கு ஆடுறாங்கன்னு தெரியலங்க. பாட்டுக்கு ஆடுறாங்க. எந்திரிச்சிட்டா இப்ப நமக்கு அவ்வளவு கூட அடைக்கலாம் முடியுது. இந்த பாட்டை கேட்கும் ரொம்ப மோதா இருக்குங்க. தள்ளிக்கிட்டு வராங்க. நானே பண்றது பையா பார்த்து உட்கார்றது இல்லையா? இங்க ஐயா உட்கார இடத்துல வந்து நீ இதே கொடுக்குற. நீ லக்கேஜ் இதெல்லாம் பேசாத பையா. இது அன்ரிசர்வ். நீ ரிசர்வ் பண்ணிருக்கியா? ரிசர்வ் பண்ணாம நீ பேசக்கூடாது. அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட். நீ ரிசர்வ் பண்ண மாதிரி பேசுற. பிஞ்சு விழுந்துட போறாது. பரவாயில்ல. நாங்க இதுலதான் எங்க ஊர் சைட்ல உட்காந்து போவோம். மனுஷன் உட்கார்ற இடம் இல்ல, லக்கேஜுக்கா இடம். லக்கேஜுக்கு நம்ம உயிரா இருக்கு. மடியில வச்சுக்க கூடாதா? இன்னொரு பாகையும் தலையில தூக்கி போட்டுருக்க முடியும். பின்னா டிக்கில பேச முடியும். வாயில பேச முடியும். நானே எப்படி உட்காந்து வர்றேன். இதுல வந்து பேகே வைக்கிற நீ. அதெல்லாம் பார்த்தாச்சு சார். எல்லாம் பார்த்தாச்சு. ராஜஸ்தான்ல இருந்து. ராஜஸ்தான் ராமேஸ்வரம் போறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு 1000 ரூபாய் கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்ட் 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டி. 150. செம. அப்போ நம்ம ஊர்ல வேலை இருக்கு. நம்ம 1000 ரூபாய் கேக்குறோம். 200 ரூபாய்க்கு வராங்க. பாத்தீங்கன்னா இருக்கிற உண்மை பேசுறாங்க. எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. நீங்க 1000 ரூபாய் கேக்குறீங்க, நாங்க 200 ரூபாய் கேக்குறோம். 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். என்னடா இது? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு. எங்க கூட போட்டி போடு. ஆமா, நான் வர்றேன். அடுத்த வாரம் என் தம்பி வர்றான். தம்பியா? சித்தப்பா பையன். அதுக்கு அடுத்த வாரம் எங்க மாமா வர்றாரு. அவர்லாம் 80 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாரு. பாப்போம்.
உங்களுக்கு ஆசையா இருந்துச்சா நீங்க ராஜஸ்தான் வந்து சம்பாதிங்க. நீங்க வாங்க உன்னோட இங்க வைங்க. ஏன்டா சொல்றீங்க? இதுதான் போட்டி. நாங்க வரதான் செய்வோம், நீங்க வராதீங்க சொல்லக்கூடாது. சாப் ரொம்ப பேசாத சாப். என்ன உங்க வீட்டுல வேலை இருக்கா சொல்லு, நான் வர்றேன். ஓ கடைசியில எங்கள்கிட்ட தான் வரணும் சாப். வீடு கட்டி இருக்கியா? இல்ல எங்கள்கிட்ட தான் வரணும். ஆமா லேபர் லேபர் நாங்க தான். என்ன லேபர் தமிழ்நாட்டுல இல்லையா? நீங்க வந்துட்டு இருக்காங்க இப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணாங்க. அது தெரியாம ரயில் ஷேக்ல விழுந்துச்சு சார். ஆட்டோ புடிச்சானுங்க. என்ன ஆக போகுதோ அதுக்கு அடுத்த வாரம் எங்க சித்தப்பா பையன் வர்றான். போடா. என்னது கம்பார்ட்மெண்ட் மாறி ஏறிட்டான், இவ்வளவு கூட்டமா இருக்கே. ஏங்க இது அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்டா? மாறி ஏறிட்டாங்க. ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட். ஆமா நான் தான் டிடிஆர். டேய் நீ இவ்வளவு பேர் உட்காந்துட்டேன். ஏய் வந்துட்டே சார் டிக்கெட் டிக்கெட். ஏய் கரெக்டா டிக்கெட் தம்பி டிக்கெட் எடு 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 செக். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். டிக்கெட் இல்ல இல்ல கிளம்பு 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 போ போ எந்திரி எந்திரி. டிக்கெட் எடுக்க வக்கு இல்ல. என்னது இது? ரங்கீலா ஸ்டைலா? ரங்கீலா ஸ்டைல் ஏண்டா 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்க வக்கு இல்ல. இதுல சட்ட பட்டனை வேற போட மாட்டேன். பட்டன் இல்ல ஏண்டா ஸ்டைல் ஆக்கி வச்சிருக்க நீ. பிச்சு போய் ட்ரெயின் பக்கெட் பார்த்தனே. ஏய் பான்பரா போட்டு பேல்குனே மா சுத்தி வைப்பீங்க. ஏச்சு போ ஏச்சு போ. ட்ரெயின் பக்கெட் பார்த்தே உங்க முன்னமேத்தையும் பிச்சு போய் பிச்சு. வண்டி எப்படி ஏறி உட்கார்ந்து பாருங்க. ரிசர்வ் பண்ணவங்கள விட மாட்டேங்கிறாங்க பாரதேஷ் பயிலுங்க. டேய் இந்த சீட்டை புக் பண்ண வைங்கடா. சவுண்ட் மட்டும் கேக்குது. எங்கடா போடா பாவி சீட்டுக்கு அடியில் முறுக்கினாங்க உனே. எந்திரா எந்திரா. அப்பா பேசுறா வாயே மூச்சுக்கு வராயே சார். அட பாவிங்களா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து நியாயம் கேட்க வேண்டியதானயா? சார் 10 பேர் தான் சார் ரொம்ப இருக்கும். மிச்ச எல்லாரும் அவங்க தான் சார் இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டிக்கெட்டு தேங்க்ஸ் சார். முடிஞ்சா டிராவல் பண்ணிக்க. TTR 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 नहीं पैसेंजर ओनली कम आउट भैया हम बाहर नहीं आएंगे भैया नहीं आएंगे बाहर नहीं आएंगे बाहर नहीं हम बाहर नहीं आएंगे भैया आप तो मेरे लिए भगवान है भैया உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுதுப்பா. आप तो मेरे लिए भगवान है भैया பகவான் நான்டா வெளியே வரா. நீயே வச்சுக்கிறானே வெளியே भैया भगवान भगवान भैया ஒரு ஓரமா எடுத்துட்டு போயிடறாங்க. வாங்க भैया भैया TTR आ रहा है. ஐயோ டிடிஆர்லாம் வரலடா. எனக்கு தானா வருது. TTR आ रहा है भैया. இல்ல வரலடா. எனக்கு வருது भैया झूठ मत बोलो भैया झूठ मत बोलो. நானும் பொய் ஒண்ணு சொல்லடா. இந்த நேரத்துல ஒருத்தன் பொய் சொல்லுவாங்கடா. भैया यू एक हो मैं 3-4 यू गो आउट भैया यू गो कम आउट भैया ஏன்னா ரிசர்வ் டார்ச்சர் பண்றீங்களா? அப்படி बाहर नहीं आए भैया हम बाहर नहीं आए बाहर जाओ भैया जाओ जाओ வெளியே வாடா. டேய் வாடா வெளியே வாடா. இங்கே வரமா இருக்கிறேன். போயிருவேண்டா. भैया எங்க இறங்கணும் நீ? அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுவேண்டா. இறங்கு भैया அப்ப நீ இங்க அடுத்த ஸ்டேஷன் இறங்கணும். அங்க இங்க ராஜஸ்தானுக்கே போகணும். எனக்கு கஷ்டம் அதிகமா எனக்கு கஷ்டம் அதிகமா? ஐயோ கஷ்டத்தை கம்பேர் பண்ணானே. டேய் என் வழியை भैया புரிஞ்சுக்கோ भैया இறங்கு. நீ இறங்கி போயிடு. அத இருடா நான் அங்க போறேன்டா. पो पो आपा याद तेरी आएगी मुझको पता सताएगी दीदिया तेरी तेरी मैंने गाने तो आएगी याद तेरी आएगी मुझको पता सताएगी. சூப்பர் பாட்டு பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர். God, this man, like எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அதே மாதிரி அந்த ஒரு மேனரிசம்ஸ், அந்த லாங்குவேஜ், அந்த எல்லாம் செமையா இருக்கு. யாது தெரி பழைய பாட்டு இல்ல இது.
याद तेरी आएगी भोजपुरी சாங்குக்கு இப்படி இப்படி பண்ணி நம்ம இதோட பாட்டும் பார்க்கலாம். லேட்டஸ்டா வந்தது சூப்பரா இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலி ஒரு ரீசெண்ட் இன்சிடென்ட் நடந்துச்சு பாத்தீங்களா? இதே சேம் யூபியில பார்லிமெண்ட் ஹவுஸ்ல அவங்க லோக்கல் பார்லிமெண்ட் ஹவுஸ்ல இவங்க இதுக்கு கூடிருந்தாங்க, ஏதோ சம் மீட்டிங்குக்கு. அதுல வாசப்படியிலேயே ஃபுல்லு துப்பி வச்சிருக்காங்க. கோலம் போட்டிருக்கு. இப்போ ரூல் அங்க இஃப் ஸ்பாட் இன் பப்ளிக் பிளேசஸ் எல்லா இடத்துல சிசிடிவி போறாங்களா? பப்ளிக் 100 வருஷத்துக்கு அப்புறம் ரூல் கொண்டு அட்லீஸ்ட் போடுறாங்கல்ல. அந்த ஸ்மெல்லு இங்க இருக்குங்க அன்சான்ல. ஆமா, நான் பார்த்துருக்கேன். நாங்க இருக்கிற இந்த சிட்டில இந்த ஏரியா எப்படின்னா நிறைய ஃபாரினர்ஸ் அதிகமா ஆமா, இமிகிரன்ட்ஸ் நிறைய அதிகம். இமிகிரன்ட்ஸ் மீன்ஸ் அதர் தென் இந்தியன், பங்களாதேஷி, சைனீஸ் ரொம்ப அதிகம், ரஷ்யன்ஸ் இங்க, பாகிஸ்தானி, அப்புறமா உஸ்பெகிஸ்தான், அப்புறமா வந்துட்டு ஸ்ரீலங்கா, பங்களாதேஷி. ஸோ இந்த சொல்றோம்ல பங்களாதேஷி, பாகிஸ்தான், இந்த ரஷ்யன், அந்த நாடை சேர்ந்தவங்க எல்லாருமே இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி மெயின், நாங்கள் சிட்டியோட மெயின் ஸ்டேஷன் இருக்கு, மார்க்கெட். அங்கே தான் போனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய க்ரோசரிஸ்லாம் அங்கே தான் வாங்குவோம். நம்ம ஊர் க்ரோசரிஸ்லாம் அங்கே தான் கிடைக்கும். அங்கே போனோன்னா இவங்க எல்லாம் அங்கே கடை போட்டிருப்பாங்க. அந்த கெட்டமே ஒரு மாதிரி பா சொல்லவே உள்ள நுழைஞ்சாலே தெரிஞ்சிடும். ஸ்மெல்லும் அந்த இடமும் அதுக்குள்ள அந்த சின்ன ஏரியா தான். அந்த ஏரியாக்குள்ள அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சாலே அது கொரியாவிலேருந்து புதுசாக நம்ம டைம் ட்ராவல் பண்ணி எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். அது உள்ளே போகும்போது ஒவ்வொரு தடவையும் நான் யோசிப்பேன், நம்ம பின்னாடி ஏதாவது வளையம் இருக்கா, டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோமான்ற மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நான் அந்த மாதிரி பார்க்காத அளவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோ மோசமாக இருக்கும். ரோடும் சரி ரொம்ப ஃபஸ்ட்டாக ஆக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் எப்படி விட்டு வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியல எனக்கு. இன்னைக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. அப்போது இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும்